1933 ஜெர்மனியிலே பெர்லின் மாநகரத்திலே பாசிஸ்டுகள் ஒரு ஊர்வலமாக போகிறார்கள். உங்கள் வயதொத்த இளைஞர்கள் ஹிட்லர் வாழ்க என்று முழக்கங்களை எழுப்புகிறார்கள். அவர்கள் போய் யாரையும் அடிக்கவில்லை அன்றைய நாளிலே. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய மனித குலத்திற்கு விரோதமான கொடூரத்தை செய்தவர்கள். அவர்கள் ஹிட்லருடைய அந்த கூட்டத்திலே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் அன்றைக்கு என்று சொன்னால், சற்றேறக்குறைய 2000 நூல்களை நடு வீதியிலே போட்டு எரிக்கிறார்கள். பாசிஸ்டுகளுக்கு ஏன் புத்தகங்கள் பிடிக்காது, புத்தகங்களை ஏன் அவர்கள் வெறுக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கேள்வியாக எடுத்துக்கொண்டால், புத்தகங்கள் தான் மனிதர்களோடு பேசுகின்றன என்பது மிக முக்கியமான விஷயம். ஒரு கல்வி, நீங்கள் படிக்கிற கல்வி உங்களை ஆசிரியராக மாற்றலாம், அல்லது நீங்கள் டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், அல்லது வேறு வகையான இன்டீரியர் டெக்கரேஷன்ல போலாம், அல்லது வேறு எத்தனையோ வகையான வாய்ப்புகள் இருக்கிறது, வழக்குரைஞராகலாம். ஆனால் நீங்கள் மனிதனாக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மனுஷியாக வேண்டும் என்று சொன்னால், உங்களை மாற்றுவதற்கான ஆற்றல் வல்லமை என்பது இலக்கியங்களிடம் இருக்கிறது. அது தமிழ் இலக்கியத்திடம் அதிகமாகவே இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். இலக்கியம் என்பது, எழுத்து என்பது என்ன செய்யும் என்றால், ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். உலகின் மாபெரும் எழுத்தாளனான தாஸ்தேவ்ஸ்கி கரம்சே பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நாவலிலே ஒரு இடத்திலே இப்படி எழுதுகிறான். ஒரு குழந்தையினுடைய கண்ணீர், இரக்கத்தை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய கண்ணீர் என்பது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை ஞானங்களுக்கும் ஈடாகாது என்று அவன் சொல்லுகிறான். யோசித்து பாருங்கள், வறுமை, துன்பம், துக்கம், கண்ணீர், வேதனை, கூக்குரல் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஞானம் என்பது ஈடாகாது என்று சொல்லி ஒரு மாபெரும் எழுத்தாளன் தஸ்தேவ்ஸ்கி தன்னுடைய எழுத்திலே பதிவு செய்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், எழுத்துக்கு எந்த அளவு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு வாசிக்கிற சமூகம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. இந்தியாவிலே அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகின்றன என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன மாதிரியான புத்தகங்கள் என்பது வேறு கதை. அப்ப இந்த நூல் என்ன மாதிரியான வேலையை செய்யும் என்று சொன்னால், உங்களுடைய கண்களை திறக்கும், உங்களுடைய விழிகளை திறக்கும் என்றால், ஏற்கனவே நமக்கு விழிகள் இருக்கின்றன, அது பிரச்சனை அல்ல, உங்களுடைய அக விழிகள். இப்ப கண்களை எப்படி இந்த நூல்கள் திறக்கும் என்று சொன்னால், நூல்கள் வாழ்வியலை சொல்லுகின்றன. அதிலும் தாண்டி இலக்கியங்கள் மிக மிக முக்கியமான உங்களுடைய வாழ்வியலை சொல்லுகின்றன. ஒரு கவிதையினுடைய வேலை என்ன? சாதாரணமாக இன்றைக்கு நிறைய பேர் கவிதை எழுதலாம், ஆனா இந்த கவிதையினுடைய எழுத்தினுடைய வேலை என்ன? எனக்கு பாலஸ்தீனிய கவிஞன் தார்விஷை ரொம்ப பிடிக்கும், முகமது தார்விஷ். அவன் தன்னுடைய பாலஸ்தீனத்தை பற்றி எழுதுகிற போது அவன் சொல்றான், காசாவின் குன்றுகள் என் நெஞ்சில் இருக்கின்றன, அதனுடைய புல்வெளிகள் என் புருவத்தில் இருக்கின்றன, என் மீசையில் இருக்கின்றன என்று அவன் எழுதுகிறான். தன்னுடைய நிலப்பரப்பை, காசா தன்னுடைய நிலப்பரப்பை அவன் எப்படி உருவகித்துக் கொள்ளுகிறான் என்று பாருங்கள். ரசூல் கம்சதேவ் என்ற ஒரு கவிஞன், நாளை என்னுடைய மொழி இறந்து விடுமானால் இன்றைக்கே நான் இறந்து விடுவேன் என்று அவன் சொன்னான். அதை விட அவன் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. ரொட்டியின் விலை குறைய வேண்டும், மனிதனின் விலை உயர வேண்டும் என்று அவன் சொன்னான். ரொட்டியின் விலை குறைய வேண்டும், மனிதனின் விலை உயர வேண்டும். அப்ப மனிதனுக்கு தான் இங்கு விலை இல்லாமல் இருக்கிறது. சாதியால், 4 வருணங்களால், மதத்தால் பிளவுபட்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே எல்லா மனிதனுக்கும் இருக்கிற மதிப்பு மரியாதை என்பது கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைவழங்கிய பிறகு பாராளுமன்றத்திலே பேசுகிற போது சொன்னார், இனிமேல் இந்த நாட்டிலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மதிப்பு, ஒரே வாக்குரிமை, ஒரே மரியாதை. ஆனால் சமூகத்தில் அப்படி இல்லை. அதை வென்றெடுப்பதுதான் இந்த அரசியல் அமைப்பினுடைய நோக்கம் என்று அவர் பேசினார். அதைத்தான் பாரதி எல்லோரும் ஓர் நிறை என்று அவன் தன்னுடைய கவிதையிலே பாடுகிறார். அப்ப இந்த நோக்கத்தை மிகச் சிறப்பாக நிறைவேற்றுவதிலே மாபெரும் பங்கு இலக்கியத்திற்கு இருக்கிறது. தார்விஷ் இப்படி எழுதுகிறான், இலக்கியம் எதற்கு, கவிதை எதற்கு? கவிதை வீட்டுக்கு வீடு ஒரு விளக்கை எடுத்து செல்லவில்லையானால், கவிதை வீட்டுக்கு வீடு ஒரு விளக்கை எடுத்து செல்லவில்லையானால், ஏழைகளுக்கு அதன் அர்த்தம் விளங்கவில்லையானால், ஏழைகளுக்கு அதன் அர்த்தம் விளங்கவில்லையானால் அதை விட்டொழிப்பது உத்தமம். அதை விட நீ எழுதாமலேயே இருக்கலாம். உழைப்பாளியின் கைச்சிற்றுளியாக, போராளியின் கையெறி குண்டாக, உழவனின் கை கலப்பையாக,
ஒரு சட்டையாக, ஒரு கதவாக, ஒரு சாவியாக ஆகிவிட வேண்டும் என் கவிதை என்று அவர் எழுதுகிறார். ஒரு கவிதையினுடைய பயன்பாடு என்பது மக்களிடம் போய் சேர வேண்டும், அது மக்களிடம் அது மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் ஒரு கவிதை செய்யக்கூடிய மாபெரும் வேலை. அந்த வேலையை இலக்கியங்கள் செய்ய வேண்டும். செய்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்கின்ற அந்த செய்தியை நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இலக்கியம் அப்படின்னு நம்ம பேசுகிற போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு மீடியா உலகமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல நீங்க 3 மணி நேர திரைப்படத்தை பார்த்துட்டு இருந்தீங்க. அதற்கு பிறகு அது ஒரு ஷார்ட் பிலிமா மாறுச்சு. இன்னைக்கு ஒரு ஷார்ட் பிலிம்னாவே ஒரு 25 to 30 மினிட்ஸ், அதுவே அதிகம் சொல்றாங்க. அதுல இருந்து இன்னும் போயிட்டு ரீல்ஸ்னு வந்தது. ரீல்ஸா பார்த்து தள்ளுறாங்க இல்லையா? போன் எடுத்துட்டா ரீல்ஸ்ல இருந்து கண்ணை எடுக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு வகையான மன ஒருங்கிணைப்பு என்பது இல்லாமல் போன காலமாக இது மாறிவிட்டது. பைட்ஸ் என்று வந்து விட்டது, ஷார்ட்ஸ் வந்துருச்சு. இப்ப இலக்கியத்திலும் இப்படியான வாய்ப்புகள் நிறைய உருவாகி விட்டன. ஒரு காலத்துல பேர் இலக்கியங்கள் உருவாகினது, காவியங்கள், காப்பியங்கள் என்று சொல்லி. தமிழில 50 காப்பியங்கள் உங்களுக்கு தெரியும். 1000 பாடல்கள், 10,000 பாடல்கள் என்றெல்லாம். அதற்கு பிறகு சிற்றிலக்கியங்கள், அதற்கு பிறகு இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே கவிதை மரபு என்கின்ற ஒரு இடத்திலே இருந்து உரைநடை வந்தது. சிறுகதைகள், நாவல்கள், கவிதையிலேயே புது கவிதை. பிறகு ஹைக்கூ என்று ஒரு வடிவம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஹைக்கூக்கள் என்று சொன்னால் தமிழில் எழுதுவது மிகவும் குறைவுதான். ரொம்ப அரிதாகத்தான் தமிழ்ல ஹைக்கூ கவிதைகளை நான் படிக்க முடிகிறது. ஆனா ஹைக்கூவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அது ஜப்பானிய மொழியிலிருந்து வரக்கூடிய ஒரு வடிவம். அது பாரதி அதை பற்றி எழுதியிருக்கிறார். தமிழில் முதலில் ஹைக்கூவை அறிமுகப்படுத்தியது பாரதி தான். அவன் ஹெக்கு என்று எழுதுகிறான் தன்னுடைய அந்த கட்டுரையில. அப்ப தீப்பற்றி வீழும் மலர் என்னே அழகு என்று அவன் எழுதுகிறான். இன்னொரு இடத்துல நான் சில மொழிபெயர்ப்பு ஹைக்கூக்களை படிக்கிற போது எனக்கு ரொம்பவும் பிடித்தமான சில ஹைக்கூக்கள் மனசுல அப்படியே தங்கிருச்சு. என்ன அப்படின்னா, இரவெல்லாம் தூக்கமில்லை, இரவெல்லாம் தூக்கமில்லை, தவளையின் கூச்சல். இரண்டாவது வரி, முதல் வரி இரவெல்லாம் தூக்கமில்லை, இரண்டாவது வரி தவளைகளின் கூச்சல், மூணாவது வரி நீங்க கற்பனையே செய்திருக்க மாட்டீங்க, நேற்று விற்ற நிலத்திலிருந்து என்று எழுதுகிறார். நேற்று விற்ற நிலத்திலிருந்து, இரவெல்லாம் தூக்கமில்லை, தவளைகளின் ஓயாத கூச்சல், நேற்று விற்ற நிலத்திலிருந்து என்று எழுதுகிறார். நாற்று நடும் பெண்கள் எங்கும் சேர், அவர்கள் பாடலை தவிர என்று எழுதுகிறார். யோசித்து பாருங்க, எவ்வளவு அழகான. அரசனுக்கு கூட தலை வணங்குவதில்லை, அரசனுக்கு கூட ஒரு வரி, இரண்டாவது வரி தலை வணங்குவதில்லை, மூன்றாவது வரி நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு போராளி அல்லது வேற யாராவது சொல்லியிருப்பீங்க. அந்த கவிஞர் எழுதுறான் சோளக்காட்டு பொம்மை அப்படின்னு முடிக்கிறான் அந்த கவிதையை. இப்படி ஹைக்கூ என்பது மிக சுருக்கமான ஒரு வடிவம். அப்படியான ஒரு தன்மையோடு எழுதப்பட்ட அந்த கவிதை இன்றைக்கு அப்படி வந்துருச்சு. ஊடகத்திலையும் அப்படியான மாறுதல்கள் வந்து விட்டன.